அவர்களுக்கும் இந்த காலத்தில் அவர்களுடைய திருமணத்தையும் விசேஷமாக இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை முழுவதும் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிறகு நாம் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தால் விசேஷம் புதிய விஷயங்கள் சொன்னால் அதன் முதல் முறை வந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு குறிப்பிட்ட சொல்லிகள் இருக்கிறது. இதே நம்ம சில பேர்களை கேட்டோம், சில பேர்கள் ஒன்றாக நடத்துகிறார்கள். சில பேர்கள் எல்லாமே ஒரு காலத்தை மட்டும்தான் வந்துச்சு. எதுவும் கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறார். இந்த தொடக்கமாக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையை எங்கு கலந்திருக்கிறது எப்போது நான் சொல்ல முடியாது. பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன செய்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க பார்க்க. இந்த குறித்த இந்த கலர் எதுக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் எதை விருப்பம் உணர்த்துறதுன்னா ரொம்ப ஆனந்தத்தை குறிச்சும் நம்பிக்கை குறிச்சும் சந்தோஷத்தை குறிச்சும் நமக்கு உணர்த்துகள் தான் இருக்குது. எந்த உலகம் முழுவதும் திருமணம் வீட்டில் கொண்டாடி கொண்டிருக்கோம். அதில் தொழிற்சாலைகள் நாங்கள் கூட என்ன செஞ்சிருக்கோம் வயசு கொண்டாடுறதை அவங்க வீட்டுறதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம். நேசத்துக்கு சரி செய்தாச்சுங்கன்னா பாவத்திலிருந்து வெற்றி செஞ்சால் மரணத்தை வெற்றி செஞ்சால் நமக்கு நிச்சயத்தின் விமர்சனத்தில் வந்திருக்கிறேன். எனவே நான் இந்த வேலையில தலைவேலையில பல வேலைகள் செயல்பட்டிருக்கோம். பல வேலைகள் தோல்வியாக இருக்குது. இது செய்தாலும் வெற்றி இல்லை. என்ன பண்ணணும், எங்கே போகணும், எப்படி வாழ்க்கை போகணும், இந்த பல கேள்விகளை காணப்படுகிறோம். தோட்டத்துக்காக நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நல்ல வேலையில நான் உங்களுக்கு சொல்ல ஒரு தீர்மானிக்கிறேன். அதனால நம்ம வாழ்க்கையில இந்த நல்ல செய்தி பல வேலைகளிலே என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கும். எனவே அடுத்த ஜெபத்தோட்டத்தில் எனக்கு முறையை கேட்கிறோம். காசியும் சொன்னார். அதாவது முதல் வீடு கடற்கரை போயிருக்கிறது. கடற்கரைக்கு நம்ம போயிருக்கிறோம். முதல் வீடு கட்டிருக்கிறதாலும் முதல் வீடு கட்டல முதல் வீடு எப்படி இருக்கும்? சில வேலைகள் கட்டி வச்சுருக்காங்க. சிறுபடியா முதல்ல தேவை வெளியில் வச்சுட்டு என் வீடு வெளியே கட்டி பார்த்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில நேரங்கள் கடற்கரைகளில் முதல் சட்டம் நடக்கும். பல வேலைகள் நமக்கு அந்த முதல் சட்டம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா போக்குவரத்து அழகா இருக்குது. சில வேலைகளை சொல்லி சந்தோஷப்படப்படுகிறது. அது மட்டும் சில வேலைகள் இந்த வேலைகளை போட்டோலாம் எடுக்கிறோமோ நம்ம வெளியில் செஞ்சுட்டு இன்னைக்கு சில வேலைகளில் சில இடத்துல அந்த சிற்பங்கள்லாம் வெளியில் நம்ம செய்வதை பார்த்துருக்கோம். அது போல நம்மளோட வாழ்க்கையில இந்த உலகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மண் சிற்பமானது இந்த உலகத்துல நிரந்தரமா இருப்பதற்காக செய்யப்பட்டது கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேருக்கு அந்த மண் சிற்பம் நிரந்தரமாக அதுக்கு புதிய பண்ண கூட்டத்துக்கு அடவும் கூட இருக்குது. அது இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல பிறந்த ஒன்று இருக்கிறதுக்கு போது ஒரு நாள் அந்த உலகத்துல முடிவுக்கு ஒரு நாள் இருக்கு. இந்த உலகத்தில் யாரும் எதையும் கொண்டு போனதா சரித்திரமே கிடையாது. இதுவே இந்த உலகத்துல கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த பலவிதமான சாதனைகளா இருக்கலாம். ஆனா நம்முடைய சந்தோஷம் கொஞ்ச நாளில் இருக்கலாம், பல நாளில் பணம் அல்லது வெற்றி அல்லது பாப்புலாரிட்டி சொல்லுவாங்க. நம்ம பாப்புலரா இருக்கிறோம். அதாவது ஈவன் இந்த உலக வாழ்க்கை இந்த ஜீவன் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா நிரந்தரம் இல்லாதது. உண்மையிலும் எதுவும் கிடையாது. யாரும் என்ன கொண்டு போக முடியாது. சின்ன வாழ்க்கையில நீங்க எப்படி வாழ்க்கை ரொம்ப முக்கியமான. எனவே இந்த உலக வாழ்க்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா வேற என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா என் கேள்வி உலகம் அந்த நிச்சயம் ஒழுங்கும் தேவனுடைய சட்டத்தில் பேசுகிறோம் எந்தெந்தைக்கும் நினைத்திருக்கும். உலகத்தில் நம்பிக்கை அறிவோம். இந்த உலகிலும் உலகத்தை சார்ந்த அத்தனை பொருளும் எல்லாமே நிரந்தரம் இல்லாது. எல்லாமே கொஞ்சம் காலம் இருக்கு. புதுசாக வாகனம் வாங்கலாம், அது புதுசாக வீடு வாங்கலாம், சில கட்சி போறாங்க. அது கொஞ்சம் நாட்கள் சந்தோஷத்தை கொடுக்குறது சந்தோஷம் தான். சில ஊருக்கு வெளியில போயிட்டு வாங்க, இல்லை துணிமணி எடுக்கிறாங்க, எல்லாரும் நாட்கள் வாங்குறேன். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் தற்காலிகமாக எனக்கு கொஞ்சம் நேரம் சந்தோஷம் இருக்குன்னு அந்த சந்தோஷமானது நிரந்தரம் கிடையாது. அது அந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கடைசியில் கேட்டீங்கன்னா என்ன கிடையாது. ஆனால் நானும் நீங்கள் ஜாக்கிரதையாக இந்த உலக வாழ்க்கையில்
சிலருக்கு 10 வருஷம், சிலருக்கு 50 வருஷம், சிலருக்கு 100 வருஷம். அதான் தமிழ் படிச்சு 6 வயசு ஆகும், 100 வயசு ஆகும். ஒரு சிலர் நீண்ட நாட்கள் வாழ்க்கிறாங்க, சந்தோஷம். ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, முன்னாடியே போயிடுறாங்க. யாருக்கு என்ன நாளில் பூமியாகி யாருக்குமே தெரியாது. வரும்போது நம்ம நம்பளுக்குமே இருக்கிற காலங்கள் கொஞ்சம் காலங்கள் எப்போ என்னைக்கு முடியும் எப்படி முடியும்னு நினைக்கிறேன். விசேஷம் இந்த காலங்களில் நம்ம செய்தியை கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்குது. என்ன நடக்க போகுது, எப்படி போயிட்டு போய் யார் ஏதாச்சும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நிறைய நியூஸ் கேட்கறீங்கன்னா நிச்சயமா இந்த நியூஸ் அனைவரும் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த உலக வாழ்க்கையில நம்ம பல நாடுகள் என்ன நடக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. குழப்பம் ரொம்ப பண்ணுவாங்க. ரெண்டு விதமான லொகேஷன் ஒரு இடத்துல ரெண்டு ரோட் போயிட்டு இருக்கு, ரெண்டு விதமான உச்சங்கள்னு சொல்லுவாங்க. இந்த சாயங்கள் இது டெசிஷன் மேக்கிங் இருக்கணும். வாட் கோ விச் வாட் டு டேக், எந்த டிசிஷன் எங்க போகணும், அந்த பக்கம் தான் இடத்துக்கு போகணும். நல்ல டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா டிசிஷனும் குழப்பம் நல்ல நிலைக்கு வரணும் இருக்கும். ஸோ அந்த வாழ்க்கையில இந்த குழந்தைங்க நீங்க மட்டும் சொன்னா இது நீங்க வாங்க கடவுள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். கடவுள் நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கிறார். நீங்க இந்த வேலையை சரியான தீர்மானப்படுத்துறதுக்காக உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறார். வாழ்க்கைக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சரியான வாழ்க்கையை உலகத்தை வாழ்ந்த முன்னாடி போனீங்கன்னா சரியான முடிவு நான் எட்ட முடியும். முன்னாடி யார் போனாலும் யார் வழி நடத்துறாங்களோ அவங்க போனாலும் நல்ல வழியில் போக கெட்ட வழியில் போவாங்க. அப்பதான் தமிழ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல சேர்ந்த கட்டுப்பட்டு என்ன செய்ய என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. ஒரு நேரத்துல போயிட்டு போய் எப்படிப்பட்ட காரணங்களை செய்து கொண்டிருக்கோம் என்பது இந்த உலக வாழ்க்கையில நம்ம தீர்மானிக்கிற சரியான தீர்மானம். ஏன்னா இந்த குழந்தை வேலையில உங்களெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த நாட்டில் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, வேற ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னா அந்த வாழ்க்கையை சரியான முறையில் தீர்மானிக்கணும்னு சொன்னா எப்படிப்பட்ட நபரோடு எவ்வளவு படங்கள் எந்த பயணம் பண்ணிக்கிறோம் ஏன் வாழ்க்கை நடக்கிறது எனக்கு நல்லது என்பதை நான் இந்த அறிவியல் சாயந்தரம் சொல்லப்பட்டு வருகிறேன். எனவே அந்த வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளை நம்ம காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஒரு வாழ்க்கையில ஒரு புது தோட்டத்துக்கு நாளாக இருக்கிறோம். எனவே நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணாடி போட்டுட்டு சரியா இந்த இடம் பண்ணீங்கன்னா புதிய தோட்டங்கள்னு சொல்றேன். இதுதான் தொடக்கம். லைஃப்ல சிறு வயதுல மூத்த வயசு எப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில நல்ல வாழ்க்கையில நம்ம தொடங்கி தோற்றிருக்கோம். என்ன செஞ்சிருக்கணும் நமக்கு தெரியாதுன்னா நம்ம ஒரு வாழ்க்கையில என்ன செய்யணும். இயக்க காலையில எழுச்சி சார்ந்த குறிப்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த புது இந்த தோட்டம் என்பது இந்த உலகம் கொள்கிற முறை தோட்டம் கிடையாது. அது ஒரு விதமான தோட்டம். அந்த உலகத்துக்கு தோட்டங்கள்ல ஒரு விதத்துல தோன்ற முடியுமா தெரியாது. தோல்விக்கு கொண்டு போகாது. முடிவில்லாத நேரமான அவங்களை சொல்லிட்டு அந்த உற்சாகப்படுத்தி நம்ம கடந்து கொடுக்குறாங்க. இந்த காலத்தில் நமக்கு பார்க்கலாம் பார்க்கலாமா? இந்த வருஷம் கேட்கலாமா? இந்த வாரத்தை நம்ம யோசிக்கலாம். இந்த காலத்தில் மூன்றாவது வரும் 4வது சொல்றது தேவன் தன்னுடைய ஒரே காரணத்தினால விசுவாசிக்கிறீங்கன்னா அவர் கேட்டு போகாமல் மெசேஜ்களை அதிகப்படுத்தி அவரை தந்தவர்கள் இவ்வளவாக கண்டித்து நன்று கொண்டார். இந்த வேதம் பூமியில வந்தது எதுக்கு கேட்டீங்கன்னா 2 முக்கியமான காரியத்தை ஒன்று இவ்வளவு புத்தகமாக இருக்கிறாங்க போட்டிருப்பாங்க மூணாவது ஆண்டோட அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தெல்லாம் விவரமாக கண்டிப்பீங்கன்னா என்ன செய்தாலும் தன்னுடைய ஒரே காரணத்துக்கு என்ன செய்யறாரு கேட்டா விசுவாசிக்கிறோம் கெட்டு போகாதபடி என்ன செய்யணும் எதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதிகமாக நம்ம நேசித்திருக்கிறார். சொல்றாங்க எப்படி இருக்கு ஆரம்பிக்க முடியாது. அது நேற்று கிடையாது.
ஸோ கடவுள் அன்பு எப்படிப்பட்டது? அன்கண்டிஷனல். அவங்களுடைய அன்பு நிபந்தனையற்றது. அதனால எப்படி கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரே காரணத்தினால இந்த உலகத்துல உலகத்தில் நடந்துட்டார். இந்த உலகத்துல so much important things to this is the பட் இப்போ யார் யாருக்கு இந்த செய்தி வருதுன்னு கேட்டீங்கன்னா, யார் விசுவாசிக்கிறாங்களோ அன்கண்டிஷனல் பார்த்தோம்னா அது மாத்திரம் கிடையாது. அது மாத்திரம் ஒரு அன்புக்கு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்காக உங்களுக்காக செய்யலாம் மரங்களை பார்க்கிறோம். விசேஷமா இந்த காரியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேதாசனம் சொல்லும்போது யார் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ அப்படின்னா இது யாருக்கு மாத்திரம் கிடையாது. நோ மேட்டர் எதிர்கால பழைய காலங்கள் இருந்தாலும் சரி, கடவுள் எப்படிப்பட்டவர்களாக நீங்க இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை நேசிக்கிறாங்க. அது நேசிக்கிறதுனால அதுக்கு நான் எனக்கு கொடுத்தார். வந்தது நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதோட இயேசு வந்தது நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எனக்கு அந்த என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, என்ன செய்யறாரு? தன்னுடைய ஜீவனை நமக்கு ஒப்பு கொடுக்கிறார். நம்ம நீக்கிறதுக்காக மூலமா நம்ம என்ன செய்யறோம்? to save us from our sins. அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக. அப்படின்னு எல்லாரும் வேதத்தில் சற்று முன்னாடி வார்த்தை சொல்லுது. நம்ம எல்லாம் பாவத்தில் வாழ்க்கை பிறந்திருக்கிறோம். அந்த குழந்தைகளே எல்லாரும் பாவங்களாக நீங்க சொல்லுங்க, இல்லை நான் ரொம்ப நல்லதா அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா, சிறு குழந்தைகளுக்கு நம்ம பெருசாக கற்றுக் கொடுக்கிறது கிடையாது. சிறு குழந்தைகளுக்கு நம்ம சண்டை போடுறதுக்கு கற்றுக் கொடுக்கிறது கிடையாது. சிறு குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த நிலைமையை எல்லாமே செய்யணும். நல்லது செய்யறது ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குழந்தை எப்படி பிறந்திருக்குது? வேதத்தில் இருக்கிறது. அதான் வேதம் சொல்றது, நம்ம எல்லாரும் எல்லாரும் பாவங்களாக இருக்கிறோம். இந்த பாவத்தை அச்சத்துக்கு என்ன செய்தார்? வேதங்களை செய்தார். இந்த பாவ உலகத்தில் ஓடுகிற மனிதர்களை நேசிப்பதற்காக நம்மளால கொடுக்க முடியாத பாவத்திற்கு பரிகாரியாக
தெரியாத அல்லது நிபந்தனையற்ற அன்புள்ளவராக இருக்கிறார். எதன் மூலமாக கேட்டீங்கன்னா அவர்களால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பி என்னுடைய பாவத்திற்காக மறித்து இருக்கிறார். எதன் மூலம் எனக்கு என்ன இழப்பு கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பாவத்தை நான் சுத்திகரிக்கிறதுனால தேவனோடு கூட என்ன செய்ய முடியும், உறவு கொள்ள முடியும். இப்ப இந்த பாவத்தை சுத்திகரித்திருக்கிறார், எதுக்காக பரிகாரம் அளித்திருக்கிறார். நீங்க வேதத்தை நல்லா வாசித்தீங்கன்னா இந்த ஒரு நற்செய்தி என்ன செய்யும், வேறு முழுவதும் அளிக்கும். இது உலகம் சபைகள் இருக்குது, பிரச்சனை இருக்கு, சபைகள் விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்கள் அவர்களை நேசிக்கிறாங்க. ஏசு என்ன செய்தார் கேட்டீங்கன்னா எல்லாருடைய பாவத்தையும் சொல்லி வந்து தீர்த்தவராக இருக்கிறார். ஏன் வழக்கப்பட்டீங்க சொல்றாங்க. அதுவே கிடையாது. இந்த பேரத்துக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, எல்லாரும் வந்து மறைத்து எல்லா கடையும் கொடுக்கிறாங்க. நீங்க மேல இலக்கியத்தை கொடுக்க வேண்டியதில்லை. அதுதான் அதுதான் சுவிசேஷத்தில் வரையும் உங்களுக்கு ஆட்டத்தை சொல்றாங்க. கிறிஸ்தவத்துக்கு அது அஸ்திகாரம் கேட்கிறார். இயேசு பயணத்தை செய்து சார்ந்து கேட்கிறார். அது போன்ற தேவனை அர்த்தமாக என்ன நேசிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். அடுத்த முக்கியமான காரியம், இரண்டாவது முக்கியமான காரியம், இப்போ வாசித்த வார்த்தைகளுக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், நம்முடைய கடன்களை நம்ம கேட்டிருக்கோம். நம்ம எல்லாம் பெரிய மூட்டை தூங்கிட்டு வந்திருக்கிறோம். தேவக்கடல் சொல்றாங்க, இந்த தேவை உண்மைன்னு சொல்லுவோம். தேவக்கடல் இருக்குது, தேவத்துக்கு எங்க போனாலும் எனக்கு பரிகாரம் கிடையாது. என்ன பண்றாங்க இது கூட பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன செய்யறாங்க, தேவத்துக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கிறாங்க. எங்க போனாலும் பரிகாரம் கிடையாது, ஒரே ஒரு இடத்துல இருக்கிற அடுத்த முக்கியமான காரியத்தை நம்ம வந்துட்டோம். அடுத்தது இது வெற்றியோட சண்டை. நம்ம சத்தியமாக வாசிக்கலாம் கேட்டு இருக்கிற வேறு யாராவது பரிசுக்காக மதிப்பீங்களா? ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. 14 சீசன் 14 சீசன் 14 சீசன் வச்சுக்கீங்க. 14 சீசன் சரி 14 சரி முதல் நூற்றாண்டில் இருந்தாங்க
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மரணத்துல ரொம்ப துக்கம் நமக்கு இல்லாதவங்க ஒரு நாள் எல்லாரும் மறுத்துருவோம். அந்த மரணம் வரும்போது அந்த பயம் வருது. ஆனா என்ன ஆசை சொல்லுன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இந்த அடிப்பசங்க அப்படின்னு சொல்லி அந்த உலகத்துல நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட நிச்சயத்துல போகிறவங்க தேவனத்துல போகிறவங்க அவங்க சொல்லுற ரெண்டு கல்லுகள் ரெண்டு கல்லுகள் ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு ஒரு கல்லுக்கு பார்த்து சொல்றாங்க உடனே கூட சொல்றேன் இன்றைக்கு இன்னொன்று கூட விடுதலை சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணா இன்னும் இந்த என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா என்னோட சரீரம் இருந்து நம்மளோட தேவனத்துக்கு போகிறோம் அன்னைக்கு அப்பவே அப்படின்னு சொல்றாரு. இந்த உலக வாழ்க்கையில நானும் நீங்களும் சரீரத்தில் வாழும் பொழுது ஒரு நேரங்களில் வரும் பொழுது ஒரு முடிவு வரும் அந்த முடிவு மரணத்தை சந்திக்க வேண்டி வரல. அதை சந்திக்கிறதுனா முக்கியமான தொழில்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கிறிஸ்தவ விசுவாசம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா death is not end. அது மட்டும் கிடையாது. Jesus is a promise of new life. நம்ம வாழ்க்கையில் ஏது சேர்த்து உயிர்ப்பிருந்தாலும் அது எனக்கு புதிய வாக்குத்தத்தத்தையும் சத்தியத்தை கொடுக்கிறதாக காணப்படுது. எனவே இந்த புது வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில தடங்கள் வரல தோல்விகள் வரல அல்லது பிளவுகள் வரல. இந்த நல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன கிடையாது மறந்துடும் கிடையாது. இந்த உலகத்துல வேணா இந்த குழந்தைகளும் பிளவுபடுகிற காலத்துல உலகத்தை முதல் மக்கள் என்ன செஞ்சாங்க கேட்டா பைப்பதற்காக வாழ்க்கை கொடுக்கிறாங்க இல்லையா. எனவே அந்த அடுத்த வாய்ப்பு நம்ம பார்ப்போம். அது மேற்கொண்டு இந்த வச்சு எதற்கு இருக்குதுன்ற வீட்டில் எதை காட்டுறது பார்த்தீங்கன்னா Jesus the resurrected Jesus is invitation to all or to a new beginning. அந்த வாழ்க்கையை புது நிறுவனத்திற்கு நமக்கு கடவுள் கூப்பிடுகிறவர்கள். இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மை யாரு இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ இந்த வாக்குத்தத்தை கொடுப்பாங்க. இது எப்படிப்பட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கண்மதில்லாம நம்பிக்கை உள்ளது அது நிச்சய வாழ்க்கை உடையதாக காணப்படுகிறது. Invitation for new to a new beginning. You can fill with hope and eternal life. இந்த உலக வாழ்க்கையில் அதே முக்கியமான காரணத்தை செய்யும். கல்லூரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நகை போடுறது அதெல்லாம் மக்கள் போட்டுருக்காங்க. நகை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நீங்களாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அவங்க என்ன இருக்கு சட்டம் வேலை இருக்கும். அந்த சக்தியாக ஒழுங்காக கூட்டணிகள் எடுத்துட்டு போட்டோம். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயத்தை செய்யலாம் அந்த வெளியில இடத்துல பூமியில போடுவோம். பூமியில போட்டு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா என்ன செய்யாது அதுக்கு மண்ணில போட்டு பழைய அப்படிலாம் என்ன செய்யும் அந்த சக்தி அது புது முன்னாடி நம்ம படிச்சுட்டு ஒவ்வொரு சீரும் ஒவ்வொரு முறை சேர்த்தா எனக்கு புது பிளான் வர ஆரம்பிக்குது, செடி வர ஆரம்பிக்குது, பூ வர ஆரம்பிக்குது, உணவு கிடைக்கும். அந்த மரணத்தில் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா அசமலான Jesus goes in the direction என்ன பண்ணுறது people seem like they become happy but become negative of what they live like. அந்த மரணத்தில் இருக்கிற மேல் தெரியுதே தவிர அந்த மரணம் என்பது என்னது மரணத்துல தான் என்ன செய்யுது புது துவக்கமா புது ஜீவன புது வாழ்க்கை அது எல்லா இதுக்குள்ள அந்த வாழ்க்கை இந்த பூமியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைக்கப்படும் பொழுது மரித்தார். மூன்றாம் நாள் அடக்கப்பட்டார். அந்த மூன்றாம் நாள் அனுசரித்த வாழ்க்கை விழுந்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை சிறுவனுக்காக சனிக்கிழமை சாயங்காலம் அடுத்த ஒரு சட்டமும் கிடையாது. அது என்ன கிடையாது வாழ்க்கை நடப்போகுது என்ன நடக்குது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தங்களுக்கு இடம் கொடுத்து விசேஷம் நீங்கள் என்ன வாசிக்கிறீங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுது அந்த மக்கள் நல்ல மரியாதை எல்லாரும் ஓடி அந்த பார்க்க வர்றாங்க. வரும்போது அந்த கண்ணனை என்ன பார்த்தீங்கன்னா அந்த துணிகள் அப்படி கிடக்குது ஒரு தலையை சுற்றி ஒரு குழந்தை என்ன செஞ்சிருக்கு யாரும் எடுத்து சுருட்டி வச்சிருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அப்படி என்னது உண்மையும் என்ன இந்த நல்ல வேலை மேலும் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட நேரத்தில் அதாவது வந்து 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றது நானும் பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல மேலும் புதிதாக ஜீவன் உள்ளவர்களாக கடந்து கொள்ளும்படிக்கு ஒரு மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தினால கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Therefore, we are believed in by baptism in water and
நீங்க நீங்க யாரும் உங்களுக்கு வாழ்க்கை
ஏற்றுக்கலாம் அல்லது இந்த இயேசு வாழ்க்கை சொல்லத்தை ஏற்றுக்கலாம் சொன்னாங்க. நீங்கள் ஜெபிக்க முடியாது.